மனிதரின் செயல்பாடுகள் வினை என்னும் சொல்லால் சுட்டப்படுகிறது. இந்த செயல்பாடுகளாகிய வினை 2 வகைப்படும் என ரோமர் 9:11 அப்போஸ்தலர் உரைக்கின்றார். அது நல்வினை, தீவினை என்பதாகும். தேவனுக்கு பிரியமான செயல்பாடுகள் நல்வினை வாழ்வில் கூட்டப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமற்ற எதுவும் தீவினை, அது வாழ்வில் அகற்றப்பட வேண்டும். இந்த தீவினை என்பது 2 வகைப்படும். ஒன்று ஜன்ம வினை, பிறப்பில் பாவம். சங்கீதம் 51:5 இதை குறிப்பிடுகிறது. இந்த பாவத்தை மனித வாழ்வில் அகற்றவே இறைவன் இயேசு சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தினார். அந்த பாவம் நீக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால் போதும். இந்த விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வழியாக இருக்கின்றது. 2வது கர்ம வினை, நம் சொந்த செயல்களால் விளையும் பாவம். இதை சங்கீதம் 51:2 உரைக்கின்றது. இதிலிருந்து நம்மை விடுவிக்கவே தூய ஆவியானவர் நம்மிடத்திலே செயல்படுகின்றார். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட மக்களே இந்த கிருபையை சுதந்தரித்துக் கொள்வார்கள்.